ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் ரெடிமேட் ஹேண்டில் கூடைக்கு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ரெடிமேட் ஹேண்டிலுக்கு மேலேயே 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டும் பார்க்க போகிறோம். கூடைகளுக்கு ரெடிமேட் கைப்பிடி பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கூடை என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் கைப்பிடியும் போட்டால் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரெடிமேட் ஹேண்டிலும் பின்னி அதுக்கு மேலேயே கூடையோட கலருக்கு மேட்சிங்காக ஒயர்லேயே கைப்பிடியும் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹோல்சேல் ரேட்டில் ஒரு பேக்கெட் கைப்பிடி வாங்கினேன். இந்த ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 செட்டு கைப்பிடி இருக்கும். 6 கூடைகளுக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஒரு பேக்கெட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கைப்பிடி அட்டாச் பண்ணுறதுக்கான எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆணி மாதிரி, அதுக்கப்புறம் 2 சைஸில் வாஷரும் கொடுத்துருக்காங்க. கூடையோட உள் பக்கத்தில் வைக்கிறதுக்கு ஒரு வாஷரும் வெளி பக்கத்தில் வைக்கிறதுக்கு ஒரு வாஷரும் கொடுத்துருக்காங்க. இந்த 6 செட்டு கைப்பிடியும் நான் 200 சொல்லிட்டு வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கைப்பிடி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் வந்துட்டு அந்த வாஷர் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாஷர் பார்த்தீங்கன்னா குட்டியாக பவுல் மாதிரி இருக்கும், ஒரு வாஷர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அப்புறம் 8 ஆணி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆணி பார்த்தீங்கன்னா 2ஆக வீரியும். இதில் தான் இந்த ஹேண்டிலை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். உங்களோட பேஸ்கெட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் பார்த்து இந்த ஹேண்டிலை வச்சுக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆணி மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பவுல் மாதிரி இருக்கும் பாருங்கள், இதுதான் கூடைக்கு வெளி பக்கத்தில் வரணும். அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக ஒரு வாஷர் இருக்கும், இது வந்துட்டு கூடையோட உள் பக்கத்தில் வரணும். பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வாஷரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ஆணியை வந்துட்டு இதுக்குள்ளே இப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டிலோட ஃபஸ்ட்டு ஹோலில் இந்த மாதிரி செட் பண்ணி உங்களோட கூடைக்கு மாடலுக்கு ஏற்ற மாதிரி சென்டர் பார்த்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆணி மாதிரி இருக்கு இல்லையா, இது வெளி பக்கமாக வந்திருக்கும். இப்போது இன்னொரு ஃப்ளாட்டாக ஒரு வாஷர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைனாக்கா சிசர் ஏதாவது எடுத்து இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. 2 பக்கத்துலேயும் இந்த மாதிரி விரித்து விடணும். இதை சும்மா விரித்து விட்டோன்னா டைட்டாக வந்துட்டு பிடிக்காது. சுத்தியல் இருந்தால் இந்த மாதிரி ஆணி மாதிரி நல்லா அடித்து டைட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா கட்டிங் பிளேட் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணியும் டைட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பக்கத்து ஹேண்டில் செட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பக்கத்தில் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பவுல் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த வாஷர் எடுத்துக்கோங்க. இந்த ஆணியை இதுக்குள்ளே செட் பண்ணி கரெக்டாக வந்துட்டு சென்டர் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கூடையோட உள் பக்கத்தில் ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, அந்த வாஷரை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த ஆணி மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு 2 பக்கமும் விரித்து விட்டுருங்க. விரித்து விட்டுட்டு கட்டிங் பிளேடை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஹேண்டில் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. 2 ரோல் கூடை வரைக்கும் தான் இந்த ஹேண்டில் போட்டுக்கலாம். ஒரு 4 ரோல் 5 ரோல் கூடைக்கு நம்ம இந்த ஹேண்டில் வச்சோன்னா நல்லா இருக்காது, மேட்சிங்காக இருக்காது. இதை விட கொஞ்சம் லாங்கான ஹேண்டில் கடையில் கிடைக்குமான்னு சொல்லிட்டும் எனக்கு தெரியல. இந்த ஹேண்டில் வச்சா நல்லா லைஃப் கொடுக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த ஆணி மாதிரி செட் பண்ணுறோம் இல்லையா, அது சீக்கிரமே துரு பிடிச்சி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹேண்டில் மட்டும்தான் அலுமினியமில் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அந்த ஆணி மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த வாஷர் எல்லாமே மெட்டலில் தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் துரு பிடிச்சி அது உடையறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் அது உடஞ்சிருச்சுனாக்கா ஹார்ட்வேர்ஸ் கடையில் இதே மாதிரி கிடைக்குது, நீங்கள் அதை வாங்கி மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒயர் கூடைகளுக்கு ரெடிமேட் கைப்பிடி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்னதான் ரெடிமேட் கைப்பிடி வச்சாலும் ஒயர் கூடைகளுக்கு ஒயர்லேயே அந்த கைப்பிடி பின்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெடிமேட் கைப்பிடி வச்சுட்டு இந்த ரெடிமேட் கைப்பிடிக்கு மேலேயே 2 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு 2 ஒயர், ஒரு ஒயரும் 6 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒயரை இந்த அலுமினியம் ஹேண்டிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இப்படி உள்ளே விடுறேன். விட்டுட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். ஹேண்டிலோட ரைட் ஹோலில் விட்டு லெஃப்ட் ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். இப்போ இந்த 2 பக்கத்து ஒயரும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹேண்டில் பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போது ரைட் ஹேண்டில் 2 ஒயர், லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஒயர் எடுக்கிறேன், அப்புறம் ரைட் ஒயர் எடுத்து லெஃப்ட் ஒயர் மேலே இப்படி வைக்கிறேன். இப்போ மறுபடியும் லெஃப்ட் ஒயர் எடுத்து இப்படி ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். இப்போது ரைட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகணும். ஸோ இந்த 2 ஒயருக்கு நடுவில் இப்படி கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். இப்போ டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அலுமினியம் ஹேண்டிலை சுற்றி இந்த கைப்பிடியை நம்ம பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் ஒயரை இப்படி அலுமினியம் ஹேண்டில் இப்படி சுற்றி கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே போயிடணும். இப்போது ரைட் ஹேண்ட் ஒயரை பின்னியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் ஒயர் இப்படி உள் பக்கமாக இப்படி கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே அந்த ஒயர் போயிடுது. இப்போது லெஃப்ட் ஒயர் பின்னியாச்சு. அடுத்து ரைட் ஒயர் இந்த அலுமினியம் ஹேண்டில் இப்படி சுற்றி கொண்டு போகிறேன். இது 2 ஒயருக்கு நடுவில் இப்படி கொண்டு வந்து மறுபடியும் ரைட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடுறேன். இப்போ ரைட் ஹேண்ட் பின்னியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஹேண்டு
லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி கொண்டு போகிறேன். இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டுக்கே கொண்டு போயிடுறேன். இப்போ அடுத்து ரைட் ஹேண்டு ஒயர். இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பின்னணும். நம்ம நார்மல் 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் இந்த அலுமினியம் ஹேண்டில் சுற்றி பின்னுறோம், அவ்வளோதான். இது வந்துட்டு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி. இதே மாதிரி 3 ஒயர் 4 ஒயர் 5 ஒயர் வச்சு கூட இந்த கைப்பிடியை பின்னலாம். இந்த கைப்பிடியெல்லாம் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உள் ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறது, உள் ஒயர் இல்லாமல் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டோம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உருட்டு கைப்பிடி மட்டும் இல்லாமல் முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டோம் வீடியோஸ் போட்டிருக்கேன். முறுக்கு கைப்பிடிலே பார்த்தீங்கன்னாக்கா மல்டி கலர் முறுக்கு கைப்பிடி, அதுக்கப்புறம் டபுள் ட்விஸ்டட் ஹேண்டில், ட்ரிபிள் ட்விஸ்டட் ஹேண்டில்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஹேண்டில்ஸ் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2 ஒயர் உருட்டு கைப்பிடி இந்த அலுமினியம் ஹேண்டிலை சுற்றி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சு இல்லையா. இதே மாதிரி இந்த ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னணும். ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னியாச்சு. ரைட் ஹேண்டில் 2 ஒயர், லெஃப்ட் ஹேண்டில் 2 ஒயர் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டில் இருக்கிற இந்த 2 ஒயரையும் பாருங்கள். இந்த அலுமினியம் ஹேண்டில் இருக்கு இல்லையா, இதுக்கு ரைட் சைடு இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போகிறேன். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த 2 ஒயரையும் இந்த அலுமினியம் ஹேண்டிலுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போகிறேன். இப்படி கொண்டு போயிட்டு 2 பக்கத்து ஒயரையும் நல்லா டைட்டாக முடி போட்டுருங்க. முடி போட்டுட்டு இந்த 4 ஒயரையும் கூடையோட உள் பக்கத்துலேயே சொருகி விடணும். ஒரு 2 முடி போட்டுக்கோங்க போதும். ரொம்ப நிறைய முடி போட்டாலும் பார்க்குறது நல்லா இருக்காது. ஓகே, இப்போ 2 முடி போட்டாச்சு. முடி போட்டுட்டு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம அலுமினியம் கைப்பிடி கூடைகளுக்கு எப்படி அட்டாச் பண்ணுறது, இந்த அலுமினியம் கைப்பிடியை சுற்றி ஒயர்லேயே கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.